காவலூர் அப்சர்வேட்டரியில் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். காவலூர் அப்சர்வேட்டரி வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிக்ஸ் உடைய ஒன் ஆஃப் த ஃபீல்டு ஸ்டேஷன். ஐஏஏல வந்து பர்மனன்ட் போஸ்ட்டுக்கான புது அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. அது என்னைக்கு வந்திருக்காங்க? போன மாதம் 6ஆம் தேதி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து. இந்த கம்ப்ளீட் அட்வர்டைஸ்மெண்ட் பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட். இப்போ நம்ம இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த போஸ்ட் என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அப்பர் டிவிஷனல் கிளர்க்கு, யூடிசின்னு சொல்லுவாங்க. எத்தனை போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 போஸ்ட் ஓப்பன் இருக்குது. அதில் வந்து அன்ரிசர்வ்டுக்கு 2, ஓபிசிக்கு 2, எஸ்சி கேட்டகரிக்கு. பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 4 25,500 to 81,100 ஆஃப் 7 CPC அப்படின்னு போட்டிருக்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து a bachelor's degree from a recognized university or institution with knowledge of use of personal computer and its application. அதாவது ஒரு எதனா டிகிரி படிச்சிருக்கணும், மாஸ்டர்ஸ் டிகிரி, பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கணும், ப்ளஸ் எம்எஸ் ஆஃபீஸ் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். எம்எஸ் ஆஃபீஸில் மெயினாக வந்து வேர்டு, எக்ஸல் வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 27 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்புறம் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கெங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பெங்களூரு, ஒஸ்கோட்டை, கௌரி பிந்தனூர், கொடைக்கானல் அண்ட் காவலூர். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆஃபீஸில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்டோர்ஸு, பர்ச்சேஸு, அக்கௌண்ட்ஸு, ஃபைனான்ஸு, இதில் எந்த டிபார்ட்மெண்ட் வேணால் போடலாம். பர்டிகுலர் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் இதுக்குள்ளே எது வேணாலும் போடலாம் அவங்க. ஐஏஏ பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். இது ஐஏஏ உடைய மெயின் கேம்பஸ் பெங்களூரில் கோரமங்கலான்ற இடத்துல இருக்குது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கிரெஸ்ட் கேம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெங்களூர் பக்கத்தில் இருக்க ஒஸ்கோட்டை என்ற இடத்துல இருக்குது. அதுக்கு அடுத்து ஜிஆர்ஓ கௌரிபிந்தனூர் ரேடியோ அப்சர்வேட்டரின்னு சொல்லுவாங்க. இது வந்து கௌரிபிந்தனூர் கர்நாடகாவில் இருக்குது. அதுக்கடுத்து நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமானது விபிஓ வேணுபாபா அப்சர்வேட்டரி காவலூர் தமிழ்நாட்டில் இருக்குது. அதுக்கு கேஎஸ்ஓ கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி, இது கொடைக்கானல் தமிழ்நாட்டில் இருக்குது. அதுக்கடுத்து ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி லே லடாக், அதாவது லடாக் யூனியன் பிரதேசத்தில் இருக்குது. இப்போ இருக்கிற போஸ்டிங் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இந்த 5 1 2 3 4 இந்த 5 பிளேஸில் போடுவாங்க. லே லடாக்ல போட மாட்டாங்க. இந்த யூடிசி போஸ்ட்டுக்கான பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 25,500. அப்புறம் சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 44,000 to 54,000 பர் மந்த். சேலரி ஏன் வந்து பார்த்தீங்கன்னா 44,000 வந்து 54,000 பர் மந்த் அப்படின்னு வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் என்ட்ரி டிபெண்ட் ஆன் த சிட்டி கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பொதுவாக அந்த எந்த சிட்டியில் ஒர்க் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த சேலரி வந்து உங்களுக்கு மாறும். அது ஏன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பார்க்கலாம். கிராஸ் சேலரி வந்து ஒரு பிளேஸுக்கும் மாறும். பெங்களூரு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிட்டி கிளாஸ் எக்ஸ்ன்றதுனால இங்கே கிராஸ் சேலரி அதிகமாக இருக்கும். அதுக்கடுத்து கொடைக்கானல் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி கிளாஸ் ஒய்ன்ற கேட்டகரியில் வரனால பெங்களூரோட இது சேலரி கொஞ்சம் கம்மியாக வரும். அதுக்கடுத்து வந்து காவலூர், கௌரிபிந்தனூர், ஒஸ்கோட்டை இது 3 வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி கிளாஸ் ஜெட்னு வரும். இது 3த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இந்த 2 ஃபீல்டு ஸ்டேஷனை விட இங்கே வந்து கிராஸ் சேலரி கொஞ்சம் கம்மியாக வரும். போஸ்டிங் லொக்கேஷன் ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் சேலரி வந்து உங்களுக்கு மாறுபடும். பெங்களூருக்கு ஒரு மாதிரி இருக்கும், கொடைக்கானலுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கௌரிபிந்தனூருக்கு அண்ட் காவலூருக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா 3 இதுக்குமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். 25,500 தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதுக்கடுத்து டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஏ வந்து 60% ஆஸ் ஆஃப் ஜனவரி 1, 2026. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பிளேஸ்க்குமே காமனாக இருக்கும். அதுக்கடுத்து ஹெச்ஆர்ஏ சொல்லுவோம், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்ன்றது. இது வந்து உங்களுக்கு பெங்களூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30%. இந்த பேசிக்கில் 25,000 30% வந்து 7,650 இருக்கும். ஒய் கிளாஸ் கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்கில் 20%. அதே மாதிரி காவலூருக்கு வந்து இந்த பேசிக்கில் 10% இருக்கும். அதுக்கடுத்து டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ்னு வரும்போது எக்ஸ் கிளாஸ் சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,600 இருக்கும். அதே ஒய்க்கும் இசட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு 1,800. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு பெங்களூரில் நீங்கள் போஸ்டிங் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் சேலரி கிராஸ் சேலரி வந்து 52,050 rupees வரும். அதே நீங்கள் கொடைக்கானலில் இருந்தால் 47,700 வரும். அதே காவலராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 45,150 rupees வந்து உங்களுக்கு டோட்டல் கிராஸ் சேலரி உங்களுக்கு கைக்கு கிடைக்கும்.
இந்த போஸ்ட்டுக்கான சிலபஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். இந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். அதுக்கடுத்து லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி, அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கடுத்து உங்களுக்கு மேக்ஸ் நாலேஜ் எல்லாம் இருக்கணும். இதாவது அடுத்து மெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ், இந்த ஜிஎஸ்டி ரூல்ஸ், அக்கௌண்டன்சி, இதை பற்றியான ஒரு நல்ல ப்ராட் நாலேஜ் உங்களுக்கு தேவை. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு கம்பல்சரி தெரியணும். அதுக்கு அடுத்ததாக வந்து செகண்ட் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். பொதுவாக இது வந்து எல்லா டைமும் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. எப்போ வந்து இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அதுக்கடுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும்னா மட்டும்தான் ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ரிட்டன் டெஸ்ட்டுடைய மார்க்ஸை பேஸ் பண்ணியே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்துடும். அடுத்ததாக வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம அப்ளை பண்ணோம்னா நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு இந்த பர்டிகுலர் இதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்துடும். உங்களுக்கு இங்கே வந்து இந்த போஸ்ட்டுக்கு பாருங்கள், அப்பர் டிவிஷனத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே போயிட்டு நீங்கள் சில லாகின்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் ஃபோட்டோஸு, உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அப்லோட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி முடிஞ்சிடும். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 29, 2026 மாலை, அதாவது ஈவினிங் வந்து 5:30 வரைக்கும் தான் இந்த போர்ட்டல் ஓப்பனாக இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது.